கொழுப்பு இந்த கிளவிக்கு. எத்தனை வாட்டி என் பிள்ளை கேக்குது, போனா போது ஒரு பிரியாணி தானே, ஒரு வாட்டி தின்னுக்கிட்டா என்ன சொல்ல போறாங்க. பாவம் சின்ன பிள்ளை ஆசையா கேக்குது, அதுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு வக்கு இல்ல. ஒத்த பிள்ளைதான், அவளுக்கு இந்த பாடு. இதுவே இந்த கிளவி ஆசைப்பட்டிருக்கட்டும், எவன் செத்து கிடந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்து வாய்க்குள்ள ராமிக்கிறான். ஆனா என் மக கேட்டதை மட்டும் குத்தமா போயிடுச்சு இந்த கிளவிக்கு. ரொம்ப தான் ஓவரா பண்ணுது. இது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துதான் போகுது. இது பேச்சது என்கிட்ட வந்து. ஏ ராஜு, என்னக்கா? என்னடி தீபாவளி எல்லாம் எப்படி போச்சு? ஆமா தீபாவளி. ஏன்டி இப்படி சலிச்சுக்கிறவ? என் புள்ள ஆசையா பிரியாணி வேணும்னு கேட்டுச்சுக்கா. சரி, அதுக்கு என் வீட்டு கிளவி இருக்கு பாரு, வேணா முடியாதுன்னு சொல்லி பிடிச்சோ. ஆமாக்காங்கிறேன், ஏன் ஒரு பிரியாணி சாப்பிடக்கூடாதா? ஏன் சாமி குத்தமா ஆயிருமா? தீபாவளினாலே நான்வெஜ் தானேக்கா? ஆமாண்டி, எங்க வீட்டுல கூட கறி குழம்பு கறி வறுவல் தான். ஏன் நீ தான் வருஷம் வருஷம் ஆக்குவியே, இந்த வருஷம் எடுக்கலையா? அதான் அந்த கிளவி இருக்கே, போன வருஷம் இந்த தீபாவளிக்கு இது இல்ல, கறி எல்லாம் எடுத்தாச்சு. இந்த வருஷம் தீபாவளிக்கு ஆஜராயிடுச்சு. ஒண்ணு விட்ட பங்காளி தூரத்து சொந்தம் இறந்து போயிட்டாராம், அதனால நான்வெஜ் சாப்பிடக்கூடாதான். ஏன்டி அப்படின்னா தீபாவளியே கிடையாதேடி? அதைத்தான் நானும் சொன்னேன், சாமி கும்பிடலாமா, ஆனா கறி மட்டும் சாப்பிடக்கூடாதான். உன் மாமியார் போடுற ரூல்ஸ் எல்லாம் பார்த்தா சிரிப்பா தான் வருது. என்ன நான் பேசுதுங்கிறீங்க? தீபாவளியே கிடையாது, இதுல கறி சாப்பிட்டா என்ன, முட்டை சாப்பிட்டா என்ன? ஆங்கிறேன், அதை தான் நானும் கேட்கறேன். ஆனா இந்த கிளவி சாப்பிடக்கூடாதுன்னு என் மகளை சாப்பிடவே விடல. அவளை என்னைக்காவது ஒரு நாள் தான் வீட்டுல இருக்கா, அது பொறுக்கல அந்த கிளவிக்கு. எங்க போயிட்டா அந்த ராஜு? அது எப்படி, நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிட்டா அப்புறம் எதுக்கு நான் மாமியார்னு உட்காந்துருக்கேன்னு கேட்கும். நீங்க சொன்னது சரிதான்க்கா. என்ன பேசிக்கிறாளுக? ஏ ராஜு, அப்படியே திரும்பி பார்க்காத, உன் மாமியார் கிளவி பின்னாடி தான் நிக்கிறா, எதுவா இருந்தாலும் பார்த்து பேசு. அப்படியாக்கா? இப்ப பாரு என் பர்ஃபார்மன்ஸ. இவ கூட உட்காந்துக்கிட்டு கதை பேசுறது, அவ அப்படி என்னதான் பேசுறான்னு ஒட்டு இருந்து கேட்கணும். என்ன பேசுற போறா? என்னைய பத்தி தான் வண்டையா குறை சொல்லுவா, என்னதான் பேசுறான்னு கேட்போம். அப்படி இதை பத்தி ஏதாவது பேசட்டும், அப்புறம் இருக்க அவளுக்கு மயிர ஆஞ்சு போடுறேன், ஆஞ்சு. பக்கத்துல வந்துருச்சு ராஜு. அட என்னக்கா நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன் என்ன ஆச்சு ராஜு? எதுவா இருந்தாலும் என் மாமியார் கிட்ட வந்து நீங்க கத்துக்குங்க. என்கிட்ட வந்து கத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு அவளுக்கு? நீ என்ன ராஜு சொல்ற? அக்கா, என் மாமியார் இருக்காங்களே ரொம்ப தங்கம். எது நானா? என்ன ராஜு சொல்ற? ஆமாக்கா, இன்னைக்கு கூட என் பொண்ணு பிரியாணி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. அதை கூட எங்க மாமியார் எவ்வளவு பக்குவமா, இப்படி சாப்பிடக்கூடாதுமா கண்ணு, அப்படி இப்படின்னு எவ்வளவு தன்மையா சொன்னாங்க தெரியுமா? யாரு, ஓ மாமியாரா? ஆமாக்கா, அந்த மாதிரி மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். பரவாயில்ல ராஜு, நல்லா நங்கூர மாதிரி நச்சுன்னு இருக்கு. என் மாமியார் கிளவி பார்த்துக்கிட்டு இருக்காளா? சிரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்ப பாருங்க, எனக்கும் என் மாமியாருக்கும் கூட சண்டையெல்லாம் வந்துச்சு. நான் அவங்கள எவ்வளவு தப்பா நினைச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியா ராஜு? ஆமாக்கா, ஆனா அவங்க என்னை பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க. நான் நினைச்சதை விட அவங்க உண்மையாலுமே நல்ல டைப் தெரியுமா? நிஜமாலுமே இவ மனசுல நான் அப்படிதான் இருக்கேனா? நம்புற மாதிரி இல்லையே. நீயும் உன் மாமியாரும் இவ்வளவு ஒத்துமையா இருப்பீங்களா? ஆமாக்கா, ஆனா அவங்களுக்கு தான் என் மனசு புரியாது. நான் என்னமோ அவங்கள விரோதி மாதிரி பாக்குறேன்னு நினைப்பாங்க. அவங்க இல்லைன்னா இந்நேரம் எங்க வீட்டுல ஒரு வேலையும் நடக்காது தெரியுமா? என்ன ராஜு சொல்ற? ஆமாக்கா, என் குடும்பத்தோட ஆணி வேற, ஏன் அந்த ஆலமரமே எங்க மாமியார் தான். நான் கூட உன் மாமியார் மாதிரி இருக்கணும்னு தான் ராஜா ஆசைப்படுறேன். இனிமேட்டு உன் மாமியார் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கண்டிப்பா என்கிட்ட சொல்லு. நானும் என் மருமகளை நான் நல்லா வச்சு பாத்துக்கணும். சரிங்கக்கா. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன், ராஜு நம்மளை பத்தி நல்ல விதமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. பாவம், நம்ம தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேட்டு அந்த பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கணும். ஏ ராஜு, உன் மாமியார் நீ பேசுனதெல்லாம் கேட்டுவிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு போகுதுடி. சரியான ஆளு காணாது. என்னையும் என் மகளையும் எப்படியெல்லாம் ஆட்டி வைக்கிறது தெரியுமா? நல்ல வேலை நீங்க வந்து சொன்னீங்க, இல்லைன்னு வைங்க நான் என்ன பேசுறேங்கிறத ஒட்டு கேட்டுவிட்டு ஒண்ணுக்கு ரெண்டா என் புருஷன்டே என்னைய பத்தியே போட்டு கொடுக்குறது. இன்னமே அந்த கிளவி என்கிட்ட எப்படி நடந்துக்குதுன்னு மட்டும் பாருங்கக்கா. ஆமா ராஜு, நீ போட்ட பிட்டுல ஒரே ஆனந்த சிரிப்பு தான் அந்த கிளவிக்கு. இருக்காதா பின்ன? நான் போட்ட பிட்டு அந்த மாதிரி. எப்படியோ உன் மாமியார் கிளவிட்டு இருந்து நீ ஜாக்கிரதையா இருந்தா அதுவே போதும். அக்கா, பழமொழி கூட இருக்குல்ல, ஆடுற மாட்டேன் ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டேன் பாடி கிடக்கணும்னு. ஆமாண்டி, அது மாதிரிதான் என் மாமியார இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணாதான் அதுவும் நம்ம வழிக்கு வரும். சூப்பர் ராஜு, நான் கூட உன்னை என்னமோ ஏதோ நினைச்சேன், நீயும் பரவாயில்ல தேறிட்ட. 7 பிட்டு போட்டு விட்டுருக்கேன், அந்த கிளவி என்னை எப்படி நடத்துதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஏப்பா, நான் உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். என்னடா முரளி, நீயும் என்ன ரூம்ல படுக்காம இங்கே படுத்துட்டு இருக்க? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்னடா? உங்க அம்மா தான் என்னை ரூம் பக்கமே சேர்க்கவே மாட்டேன். அப்படியாப்பா? அப்புறம் எனக்கு என்னடா தலையெழுத்தா இங்கே வந்து படுக்கணும்னு? இங்கே படுத்தா எம்பிட்டு குளிருது தெரியுமா? ஏப்பா, ரூம்ல கீழேயாவது படுத்துக்கலாம்ல? உன் அம்மா என்னை ரூம்குள்ளார விடுறது ஒன்னே ஒண்ணுக்கு தான். எதுக்குப்பா? அது ரூமை சுத்தம் பண்றதுக்கு.
அதை தவிர ஒன்னதுக்கும் என்னை ரூமுக்கே அலோவ் பண்ண மாட்டா. இதுல உன்னைய லவ் வேற பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கா அம்மா. அதெல்லாம் வெளியில சொல்லிடாதடா, எனக்கு தாண்டா வெக்க கேடு. நீ அது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்டா. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன், என்ன கிஃப்டடா கொடுத்து விட்ட? ஓ, அதை உன்கிட்ட சொல்லலையோ? ஆமா, நீ ஏன் வந்து என்கிட்ட என்னைக்கு சொன்ன? இப்போ கூட நான் கேட்க கண்டு தானே நீ சொல்ல வர. அது வேற ஒன்றும் இல்லைப்பா, டெடி பியர். டெடி பியர்னா இந்த கரடி பொம்மையா? ஆமாப்பா, கீதாவுக்கு கரடி பொம்மைனா ரொம்ப பிடிக்கும். அட ஆமாண்டா, சின்ன வயசுல உன்கிட்ட இருந்து கரடி பொம்மையை வேணும்னு சொல்லி அழுது வாங்கினால. பரவாயில்லையே, நீங்க ஞாபகம் வச்சிருக்கிய. அவ அழுகுன அழுக எனக்கு மறந்தா போகும். அதனாலதான் அதே மாதிரியே அவளுக்கு பிடிச்ச கலர்லயே வாங்கி கொடுத்துட்டேன். நல்லதுடா. பிடிச்சிருக்குன்னு சொன்னாலா பிடிக்கலன்னு சொன்னாலா? ஃபர்ஸ்ட் என்கிட்ட பிடிக்கலன்னு சொல்லி விளையாண்டா, அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாப்பா. அப்புறம் இன்னொன்னு கேட்டா. என்ன கேட்டா? எனக்கு பிரியாணி வேணும்னு கேட்டா. பிரியாணி பிரியராச்சியாவ? ஆமாப்பா, இந்த அம்மாச்சி கிழவிதான் பிரியாணிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும் போல. எந்த அந்த திலக கிழவியா? ஆமாப்பா, ஒரே புலம்பல், பிரியாணி சாப்பிட முடியல அர்ஜுன் அப்படி இப்படின்னு. அதனால பிரியாணியை வாங்கி அனுப்பி விட்டேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னான். சரிடா, எப்படியா இதையும் வாங்கி கொடுத்தாது கரெக்ட் பண்ணிடு. எல்லாம் சரிதான்ப்பா, ஆனா அவன் மனசுல முரளியா விட அர்ஜுனா தான் அவன் மனசுல இடம் பிடிச்சிருக்கேன்ப்பா. ஒன்றும் கவலைப்படாதடா தம்பி, போக போக எல்லாம் சரியாயிடும். என்னை அவ புரிஞ்சுக்கிட்டானா அதுவே எனக்கு போதும்பா. நீ வேணா பாரு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ தான் அர்ஜுன், நீ தான் முரளிங்கிறத அவ புரிஞ்சுக்கிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் உன்னை விட்டு போகவே மாட்டா. என்னமோ நீ சொல்றப்பா, நீ சொல்றதுதான் நான் கேட்கறேன். எனக்கு கீதா கிடைச்சா அதுவே எனக்கு போதும். அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணாலும் பண்ணுவீல, கொஞ்சம் பொறுமையாரு. என்னைக்கா இருந்தாலும் கீதாவுக்கு நீ தான் அர்ஜுன் ஒரு நாள் தெரிய வரும். அது வரைக்கும் அவன் உன்னை என்ன அவமானப்படுத்தினாலும் நீ கொஞ்சம் தாங்கிக்கிட்டு தாண்டா ஆகணும். சரிப்பா. யாருடா இந்த நேரத்தில் கால் பண்றது? வேற யாரு? கீதா தான். என் மருமகளை எடுத்து பேசு. சரிப்பா. ஹலோ, சொல்லு கீதா. ஹலோ அர்ஜுன், உங்களை எதுவும் நான் டிஸ்டர்ப் பண்ணுறேனா? சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை கீதா. என்ன விஷயம் சொல்லுங்க. அது எப்படி நான் உங்கள்கிட்ட சொல்கிறது? ஒன்றும் இல்லை அர்ஜுன், சும்மா தான் கால் பண்ணேன். கீதா, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஏன் என்கிட்ட சொல்றதுக்கு தயங்குறீங்க? என்ன ஆனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். என்ன விஷயங்கிறத மட்டும் சொல்லுங்க. அர்ஜுன், எங்கள் அப்பா என்கிட்ட கூப்பிட்டு பேசினாரு. என்ன சொன்னாரு? அதாவது ஜாதகம் போய் பார்த்தாராம். ஜாதகமா? யாருக்கு? என்னோட ஜாதகத்தை தான் அர்ஜுன் சொல்கிறாரு. உங்க ஜாதகத்தை எதுக்கு போய் பார்த்தாராம்? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. சரி, என்ன சொன்னார் அப்பா? அது இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளார எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா என்னோட 27வது வயசுல தான் எனக்கு கல்யாணம் ஆகும்னு என் ஜாதகத்தில் எழுதியிருக்கான். என்னைக்கு இதாக சொல்றீங்க? ஆமாம் அர்ஜுன், அப்பா அப்படி தான் சொன்னார். அப்போ நல்ல விஷயம் தானே. அப்போ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க. அர்ஜுன், எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? என்ன கீதா பேசுறீங்க? உங்க அப்பா எந்த முடிவு எடுத்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும், நன்மை இருக்கும், உண்மை இருக்கும். என்னது? உங்க அப்பா பார்க்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். டேய் லூசு பயலே, நான் உன்னைய தாண்டா லவ் பண்ணுறேன். அது கூடவா உன்னால் புரிஞ்சுக்க முடியாது? சும்மா நன்மை இருக்கும், வெங்காயம் இருக்கும், கத்திரிக்காய் இருக்குன்ட்டு. ஹலோ கீதா. சொல்லுங்க அர்ஜுன். என்ன கீதா ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? ஒன்றும் இல்லை அர்ஜுன். இங்கே பாருங்க கீதா, எப்போவுமே அப்பா அம்மா நம்மளுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற மாப்பிள்ளையே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்ன சரிங்களா? குழப்பம் தீர்ந்துச்சு தானே? ஐயோ, இந்த மரமட்டைக்கு சொல்லி எப்போ நான் புரிய வைக்கிறது? இல்லை, இவன் என்கிட்ட விளாட்றானா? இவ்வளவும் பண்ணுவானா, வாங்கி கொடுப்பானா, ஆனால் லவ் பண்ண மாட்டானா? இவன் உண்மையாலுமே அவன் மனசறிஞ்சு தான் சொல்கிறானா, இல்லை சும்மா நம்மளை நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கானா? ஹலோ கீதா. சொல்லுங்க அர்ஜுன். நான் சொல்கிறத நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ படுத்து தூங்க, நாளைக்கு பேசுகிறேன். அர்ஜுன், நான் சொல்கிறத ஃபோனை வச்சுட்டாரு. இவர் உண்மையாலுமே என்னை லவ் பண்ணுறாரா இல்லையா? என்னை லவ் பண்ணலன்னா எனக்கு எதுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரணும்? எங்கள் அப்பா எனக்கு ஜாதகம் பார்த்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார ஒரு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறேன். அப்போ கூட இந்த மரமண்டைக்கு புரியவே மாட்டேங்குதே. ஐயோ, நான் எப்படி தான் இவனுக்கு சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு தெரியல. ஏண்டா மகனே, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்னப்பா கீதா அவளுக்கு கல்யாணங்கிறா, நீ என்ன உங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க அப்படி இப்படிங்கிற? அவளை நீ தானடா லவ் பண்ற பொண்ணு இந்த மாதிரி சொன்னா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லாம நீ பாடிக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க. அப்பா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன, கீதா இன்னும் என்னை லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லை. அட ஆமா, அதனாலதான் நான் எதுவும் சொல்லலை. இப்போ அவளை உசுப்பேத்தி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. உண்மையாலுமே என் மேல அவளுக்கு காதல் இருந்தா அவளே சீக்கிரமா என்கிட்ட லவ்வா சொல்லுவா பாருங்க. டேய் மகனே, நான் கூட உன்னை என்னமோ ஏதுன்னு நினைச்சிட்டேன். ஆனா நீ போடுற பிளான்லாம் பார்த்தா செம்ம சூப்பரா இருக்குடா. கண்டிப்பா கீதா உனக்கு தான். மாமா இந்த மாதிரி முடிவெடுத்திருக்காருனா கண்டிப்பா அதுக்கு காரணம் அந்த கிளவியா தான் இருக்கும். ஆமாண்டா, இருக்கும். அப்படியே அவர் முடிவெடுத்து கீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் மாப்பிள்ளையா வந்து நிக்கிறது நான் தான். ஸோ எனக்கு எதுக்கு டென்ஷன்?
நீ சொல்றதும் கரெக்டு தான்டா. அதனால நம்ம பொறுமையாவே ஹேண்டில் பண்ணுவோம். கீதா மனசுல முழுசா நான் வந்துட்டேன்னா பின்னாடி நான் தான் அர்ஜுன் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவளுக்கு ரொம்ப கோவம் வராதுல்ல. ஆமாண்ட முரளி, மாமா மட்டும் என்னைய மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும் போதும். கீதாவை நான் மாத்திடுவேன். ஆமாண்டா, எப்படியோ நீயும் கீதாவும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்டா. கொஞ்சம் பொறுமையா இருப்பா, எல்லாம் கை கூடி வரும். அத்தை, சொல்லுங்க மாப்பிள்ள. அப்ப நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் அத்தை. ஏப்பா சாயங்காலம் ஆயிடுச்சு, இருந்துட்டு நாளைக்கு காலையில கிளம்பலாம்ல? இல்லைங்க அத்தை, வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன மாப்பிள்ள நீங்க வந்தா தங்க கூட மாட்டேங்கிறீங்க? எனக்கும் தங்கணும் தான் ஆசை, என்ன பண்றது, ஒர்க் இருக்கே. சரி தேனையாவது விட்டுட்டு போங்கன்னா அவ உங்களுக்கு முன்னாடி கிளம்பி நிக்கிறா. அவ எங்க மாப்பிள்ள காணா? இதோ கூப்பிடுறேன் அத்தை. தேனு, என்ன மாமா கூப்பிட்டீங்களா? அப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்புவோமா? சரிங்க மாமா. ஆமா நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். அதான் எனக்கு முன்னாடியே தெரியுமே, இருடின்னு சொன்னா இருக்கவே மாட்ற, ரொம்ப ஓவரா சீன் போடுற, வீட்டுல வேலை இருக்கு அது இருக்குன்னு. என்னம்மா பண்றது, வீட்டு வேலையெல்லாம் அப்புறம் யாரு பாப்பா, நீ வந்து பாப்பியா? சரிம்மா தாயே, நீ கிளம்பு, உன்கிட்ட நான் எதுவும் சொல்லல. அப்படி வா வலிக்கு. சரிங்க அத்தை, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க மாப்பிள்ள. மாமா போயிட்டு வரோம். பார்த்து போயிட்டு வாங்க மாப்பிள்ள. தேனு, வீட்டுக்குள்ளார போனோன்னே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடு. சரிங்கப்பா. உங்க பொண்ணு அப்படி உங்க தங்கச்சி என்ன சொல்லி வச்சிருப்பா? ஏன் ரத்னம் அப்படி கேக்குற? இல்ல எனக்கு தெரிஞ்சு தேனி எந்த அளவுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்ல. வீட்டுக்கு போகணும் இப்படி துடிக்கிறா. நிஜமாலுமே வீட்டுல வேலை இருக்குமா என்னமோ? இல்லங்க, நம்ம பொண்ணு இப்படிலாம் இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஒருவேளை தேவி எதுவும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாலோ? அதை பத்திலாம் நீ எதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்க ரத்னம்? நல்லதே நல்லதே நடக்கும். நான் அப்படிதான் நினைக்கிறேன். என் பொண்ணுக்கும் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அதுவே எனக்கு போதும். கவலைப்படாத ரத்னம், பொறுமையா இரு. கண்டிப்பா நம்ம பிள்ளைக்கும் ஒரு குழந்தை வந்துடும். ஏதோ உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கிட்டு ராசு. என்னடா அதுக்குள்ளார வந்துட்டேன்? ஆமாம்மா, எனக்கு நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, கண்டிப்பா நான் போயே ஆகணும், அதனாலதான் வந்துட்டேன். வந்துட்டியா? அப்படின்னா கையில் எங்க? கையில அத்தை 2 நாள் வச்சு பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனாலதான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேமா. என்னடா சொல்ற? கையில் இப்ப வரைக்கும் எனக்கு போன் அடிச்சு ஒரு வார்த்தை கூட சொல்லல. பரவாயில்ல விடுமா, ஏதோ இதுல நடந்திருப்பா, இது ஒரு விஷயமா? ஆமா, தேனுங்க? ஆமா, அவ காலில் வெந்நீரை ஊத்துன மாதிரி வந்தா கிடுக்கிடுன்னு ஓடியே போயிட்டா. என்ன போயிட்டாங்களா? ஆமாண்டா, நீ வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்களும் கிளம்புறாங்க. நீ பாக்கலையா வழியில? இல்லம்மா, நான் பாக்கல, அவ இங்க இருப்பான்னு நினைச்சேன். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், வேணா உங்க அப்பாட்ட கூட கேளு. இருக்கவே மாட்டேன்ட்டா. வீட்டுல வேலை இருக்கு நான் போகணும்னு கிளம்பி போயிட்டாடா. இருடி அண்ணன் வந்துட்டோம் பாத்துட்டு போலான்னு பார்த்தா அதவன் எப்ப வருது நான் எப்ப பாக்குறது அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாடா. என்னம்மா தேனி இப்படி மாறிட்டா? அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. ஏதோ நல்லபடியா குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டா அதுவே போதும். பிரச்சனை எதுவும் வராம இருந்தா நல்லதுதான். யாருக்கு பிரச்சனை? எனக்கு தெரிஞ்சு தேனால அவங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கும். அவங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தேனுகிட்ட. இதை நான் சொன்னா அவளுக்கு பொத்துக்கிட்டு கோவம் வந்துரும்டா. நீயும் அதே சொல்லாத, அப்புறம் அவ கீச்சிக்க போறா. அவ கோச்சிட்டு போறா, விடுமா. சரி பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? சரிடா. அப்புறம் கையில் எப்ப வருவா? நான் நாளை கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை போய் கூட்டிட்டு வந்துடுறேம்மா. அப்படியா? சரிடா. சரி, நான் ட்ரெஸ் மாத்திட்டு கை கால் அலம்பிட்டுலாம் வரேன், சாப்பாடு எடுத்து வை. சரிடா. கீதாவுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்களா? அந்த மாதிரி எதுவும் எனக்குலாம் அனுப்பவே இல்லையே. கீதாவோட பாட்டு எதுக்கு என்கிட்ட கேட்கணும்? கீதாவுக்கு யார் கிஃப்ட் அனுப்பியிருப்பா? எனக்கு ஒன்றும் புரியல. பேசாம கீதாவுக்கே ஃபோன் அடிச்சு கேட்போமா? இந்த குழப்பம்லாம் தெரியணும்னா பேசாம கீதாவுக்கே ஃபோன் அடிச்சிட வேண்டியதான். இப்போ என்ன பண்றது? அப்பா என்னடானா 1 வருஷத்துக்குள்ள கல்யாணம் நடக்கணும்னு சொல்றாரு. இதை போய் அர்ஜுன்ட்ட சொன்னா தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோங்க கீதா அப்படிங்கிறாரு. ஐயோ, எனக்கு மண்டையை போட்டு பிச்சுக்கலாம் போல வருது. அர்ஜுனுக்கு உண்மையாலுமே புரியலையா, இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறாரா? என் மேல அவருக்கு லவ்வே இல்லையா? அதெல்லாம் இல்ல, லவ் இல்லாம இவ்வளோத்தையும் வாங்கி கொடுப்பாரு. ஐயோ, எனக்கு மண்டையே பிச்சுக்கும் போல இருக்கு. என் கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லி அழுகிறது? எனக்குன்னு ஒருத்தி இருக்கா ஃப்ரெண்டுன்னு, ஆனா அவகிட்ட சொல்லவே முடியாது. அவகிட்ட சொன்னா அவ தாழ்ந்தோன்னு கத்துவா. நான் ஒத்தால சமாளிக்க வேண்டியதா இருக்கு. சொல்லி வாய முடியல, கரெக்டா ஃபோன் அடிக்கிறா. சொல்லுடி. கீதா, இன்னைக்கு உனக்கு எதுவும் கிஃப்ட் எதுவும் வந்துச்சா? என்னது கிஃப்டா? ஆமாண்டி, நம்மளுக்கு கிஃப்ட் வந்தது இவளுக்கு எப்படி தெரியும்? எப்படி இவ கண்டுபிடிச்சிருப்பா?
கிஃப்டா? என்னடி திடீர்னு கேட்குற? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. gift வந்துச்சா இல்லையா? அது அதெல்லாம் ஒன்றும் வரலையே. ஏன் கேட்குற? பின்ன எதுக்குடி உங்கள் அப்பா தான் எனக்கு ஃபோன் அடிச்சு உனக்கு எதுவும் gift வந்திருக்காமா ஆஃபீஸ்லேருந்து கேட்டாங்க. என்ன? எங்கள் அப்பா தான் உனக்கு ஃபோன் அடிச்சுதா? ஆமாண்டி, அப்புறம் எதுக்கு உங்கள் அப்பா தான் எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க? இல்லை, உனக்கு gift வந்த விஷயம் தான் எனக்கு எப்படி தெரியும்? நீ உண்மையை சொல்லு. உனக்கு யார் gift அனுப்புனா? நீ எதுக்கு ஆஃபீஸில் கொடுத்தாங்கன்னு போய் சொன்ன? அச்சச்சோ, சரி அதெல்லாம் விடு. நீ என்ன சொன்ன எங்கள் அப்பத்தாட்ட? நான் என்ன சொன்னேன்? எனக்கெல்லாம் அந்த மாதிரி எந்த கிஃப்ட்டும் வரல. என்ன பாட்டி சொல்கிறீங்க? அந்த மாதிரிலாம் வழக்கமாக எங்கள் ஆஃபீஸில் எதுவும் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொன்னேன். ஐயோ, போச்சு போச்சு. ஏன்டி நீ அப்படி சொன்ன? ஆமாம், அப்போ தான் எங்கள் வீட்டுக்கும் வந்திருக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி என்னை காப்பாற்றி விட வேண்டியதானே? என்னது காப்பாற்றணுமா? அப்போ உண்மையாலுமே உனக்கு கிஃப்ட் வந்துச்சா? ஐயோ ஆமாண்டி. யார் அனுப்புனா? நம்ம ஆஃபீஸ்லேருந்து வந்துச்சு. எனக்கு வரல, உனக்கு மட்டும் இப்படி வந்துச்சு. இவகிட்ட எப்படி சொல்கிறது? சொன்னால் திட்டுவாளே. ஏய், நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன்டி. என்னங்கிறத தெளிவாக சொல்லிடி. அது வந்து என்னோட ஃப்ரெண்டு தாண்டி எனக்கு அனுப்பி விட்டுருந்தா. ஃப்ரெண்டா? எனக்கு தெரியாமல் யார் அது ஃப்ரெண்டு? இவ வேற நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. அது என் பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு. அவள் லவ்வருக்கு வந்த கிஃப்டா. என்னைய வாங்கி வைக்க சொன்னா. சரின்னு நான் வாங்கி வச்சிருந்தேன். என் வீட்டு சூழ்நிலை தான் உனக்கு தெரியும்ல. பாவம் அந்த பொண்ணு கேட்டுச்சு, ஹெல்ப் பண்ணு. அதனால தாண்டி வாங்கி வச்சேன். என்ன எதனா அப்பத்தா வேற வந்து கேட்டுச்சா, அதனால ஆஃபீஸில் கொடுத்தாங்கன்னு சொல்லி போய் சொல்லிட்டேன்டி. லூசு போய் சொல்லும் போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். இல்லை ஜென்சி, இப்போ உங்கள் அப்பத்தா கேட்கும் போது நான் உண்மையை தானே சொன்னேன். பாவண்டி அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்போ நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்டி. இப்போ என்னடி பண்ணட்டும்? எங்கள் அப்பத்தாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். கண்டிப்பாக எங்கள் அப்பாட்ட போய் சொல்லியிருக்கோம். ஆஃபீஸ்லேருந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொல்லும்போது என் ஞாபகம் சுத்தமாக உனக்கு வரவே இல்லையா? எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லியிருந்துருக்கலாம்ல. எப்படியா இருந்தாலும் உங்கள் அப்பத்தா சந்தேக பற்றியோட எனக்கு கால் பண்ணியிருப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா? தெரியாமல் தான் அப்படி முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேனே. இந்நேரம் நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்க மாட்டேன். ஐயோ, எப்போ தான் ஏதோ அர்ஜுன் கிட்டே இருந்து கிஃப்ட்டு அது இதுன்னு வந்து நல்லா சுமூகமாக போயிட்டு இருந்துச்சு. இங்கிட்ட பார்த்தா அப்பா ஜாதகம் பார்க்குறேங்கிறாரு. அங்கிட்ட பார்த்தா அப்பா தான் ஃபோன் அடித்து கேட்டு வச்சிருக்கு. கடைசியில் நான் என் அர்ஜுனை கல்யாணமே பண்ணிக்க முடியாது போலையே. ஏய் கீதா, இப்போ என்ன பண்ணலான்னு நீயே சொல்லு. என்ன பண்ணுறது? பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இன்னமேட்டு என்ன பண்ணுறது? என்ன தான் மாற்றி மாற்றி நம்ம சொன்னாலும் இன்னமேட்டு எங்கள் அப்பா தான் நம்பாது. அப்போ அப்படியே விட்டுறலாங்கிறியா? வேற வழி? நான் வேணா உங்கள் அப்பத்தாவுக்கு ஃபோன் அடிச்சு எனக்கு இப்போ தான் கிஃப்ட் வந்துச்சு, எனக்கு லேட்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அதான் நான் சொல்லிட்டேல்ல, அது என்ன சொன்னாலும் நம்பாதுன்னு. என்னடி நீனு? பாவம் அந்த பொண்ணு மாட்டிக்க போகுது. அந்த பொண்ணுக்காகவாது நான் திரும்பி அடித்து முயற்சி பண்ணி பார்க்குறேன். உங்கள் அப்பத்தா நம்பினா நம்பட்டும், நம்பலைன்னா பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். சொல்கிறத சொல்லி வைப்போம். என்னடி ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருக்க? சரிடி. சரி, அப்போ நான் ஃபோனை வைக்கிறேன். நாளைக்கு காலையில் பேசுகிறேன். சரிடி. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது நான்? ஒருவேளை இதை போய் அப்பாட்ட சொல்லி தான் அப்பா அந்த மாதிரி பேசியிருப்பாரோ? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த அர்ஜுன் வேற என் மனசில் இருக்கிறத புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாரு. பேசாமல் நானே ஃபோன் அடித்து நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிடட்டுமா? வேண்டாம். அவர் என்னைய ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா ஒரே அசிங்கமாக போயிடும். அப்புறம் கொஞ்ச நாள் போகட்டும், என்ன ஏதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.